பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்நாட்களில் அதிசயங்களை காண பண்ணுவாராக. இப்படியாக லைவ்ல நேரலையில் சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை தேவனை துதிக்கிறேன். குவாரண்டைன் நாட்கள் 144 காலகட்டங்கள் எல்லாவற்றும் கர்த்தருடைய கிருபை நம்மை வழி நடத்திட்டோம். ஒரு பெரிய டஃப்பான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முற்பிதாக்களின் நாட்களிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலகட்டங்கள் இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அனுமதித்திருக்கிறார். இதை கடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இவைகளும் கடந்து போகும். இவர்களுக்கு பின்பாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு, ஒரு பெரிய ஜெயமுள்ள நாட்கள் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய சீக்கிரத்திலே இந்த உபாதை நீங்கும். நாம் கூடி ஆராதிக்கிற அனுபவங்கள் காணப்படும். படிப்படியாக சில மாற்றங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே வருகிற நாட்களை கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட ஆயத்த நிலையில் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெய்வீக பிரசனத்தை உணரும்படி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இது கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல புறப்படுகிற நேரம். ஆகவே எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து நீங்கள் சப்தங்களை உயர்த்தி தேவனை துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாய்களை திறக்கணும். பெண்களுடைய முக்காடுகள் சரியா இருக்க வேண்டும். நிர்விசாரமாக படுத்துக்கொண்டு அல்ல, நிர்விசாரமாக ஏதோ ஒன்று செய்து கொண்டே பார்க்கிற அனுபவம் அல்ல. ஒரு தேவனுடைய சப்தம் கேட்கும்படி திருச்சபை மக்கள் வேகமாய் வந்து அமர்ந்து ஒழுங்கும் கிரமமாய் சபையில எப்படி நாம் வசதி கேட்க ஆயத்தமாய் இருப்போமோ அதே நிலையில நாம் அமர்ந்து வசனங்களை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. போக்குவரத்துமாய் இருக்கிற நிலைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு அமர்ந்து வசனத்தை கேட்கிற நல்ல ஒருமன சிந்தைகளை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். குடும்பமாய் தேவனுடைய சப்தத்தை கேட்க ஆயத்தமாங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வாய்களை திறந்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ளீஸ் ஓபன் அப். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீரே எங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறீர், நீர் எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, வசனங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். கிருபைக்குள் நாங்கள் வழிநடத்தப்பட கிருபை பாராட்டுங்க. சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொண்டு யதார்த்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. எங்களுக்குள் ஒரு தெய்வீக பிரசனம் வரட்டும், தெய்வீக சிந்தைகள் வரட்டும். நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிற கிருபைகளை கத்து தருவீராக. வசனோடு கத்தர் பேசுங்க, காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பிலிப்பியர் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உபவாச நாட்கள் துவங்கி பிலிப்பியர் புஸ்தகங்களை ஒன்றாய் தியானி பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்குள் நாம் இருக்கிறோம். 3ஆம் அதிகார கடைசி பகுதிக்குள் நாம் வந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபையாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. பிலிப்பியர் புஸ்தகம் பிலிப்பி பட்டணத்தில் இருந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை தேற்றும்படியாய் பலப்படுத்தும்படியாய் பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு நிருபமாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த பிலிப்பியர் பிலிப்பியர் புஸ்தகத்தை சரியாய் வாசிப்போம் என்று சொன்னால் தேவன் திருச்சபை மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான நிகழ்வுகளை பவுல் அப்போஸ்தலன் விவரித்து காண்பித்திருப்பதை பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாமே. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அது பந்தய பொருளுக்காக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பந்தய பொருள் இருக்கிறது, லக்கு இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசை. திரும்ப வாசிங்களேன். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். சோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, லக்கை நோக்கி தொடர்ந்து போகிற அனுபவம். There is a target in our Christian life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கை அடைந்து விட வேண்டும் என்று தொடர்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. It is not just an event. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது தொடர்ந்து சம்பவிக்க வேண்டிய ஒன்று. தொடர்ந்து the consistency it should be
there. We should travel along with, தொடர்ந்து பந்தய பொருளை நோக்கி பிரயாணிக்கிற அனுபவம் தான் ஆவிக்குரிய அனுபவம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு உபவாச நாட்களில் மாத்திரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், ஒரு ஜெப நேரத்தில் மாத்திரம் இருக்கிற அனுபவம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் தொடர்ந்து செயல்படுகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஆக பந்தய பொருளுக்காய் ஓடுகிற. திரும்ப வாசிங்களா எப்படியா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர். அப்ப நம்முடைய பார்வை இங்க அல்ல, லக்கை நோக்கி தொடர் அனுபவம். நம் பார்வை கிட்ட பார்வை அல்ல, தூர பார்வை, நோக்கி பார்க்கிற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் குறுகிய பார்வையில் இருப்பதை பார்க்க முடியும். நம்முடைய பார்வை குறுகிய பார்வை அல்ல, நோக்கி பார்க்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. அது தூர பார்வை வேண்டாம், நோக்கி பார்க்கணும். திரும்ப வாசிங்க கடைசி பதி மாத்திரம். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அதை நான் பார்த்து ஓடிக்கொண்டு லக்கை நோக்கி அப்படின்னா I am targeting the end. அந்த லக்கை நோக்கி அப்போ நான் டிராவல் பண்ற பார்த்தது எதுல தெரியுமா இருக்குது? ஒரு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று டார்கெட் பிக்ஸ் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த டார்கெட் என்ன? அப்ப தேவன் வைத்திருக்கிற ஒரு டார்கெட், ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு தேவன் வைத்திருக்கிற ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவிக்குரிய பிள்ளைகள் ஓட வேண்டும். அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவிக்குரிய பிள்ளைகள் ஓட வேண்டும். அப்ப தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருள் என்ன? அது பரலோகம், நித்திய ஜீவன், சமாதானம், தேவனோடு கூட ஆழ்கிற அனுபவங்கள், தேவனை முகமுகமாய் பார்க்கிற அவரோடு கூட வாழ்ந்திருக்கிற அனுபவம். இந்த லக்கை நோக்கி தான் நாம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற 50 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை எதை காண்பிக்கிறது? லக்கை நோக்கி ஓடுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் மரித்து போவான். மரிக்கும் போது, மரித்த பின்பாக அவனை வந்து சேர்ந்திருக்கிற, அவன் அடைந்திருக்கிற அந்த லக்கை வைத்துதான் அவனுடைய முடிவு தீர்மானம் இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஒரு நாள் மரணித்து விடுகிறான். மரணிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே when he is ending his life, அவன் வாழ்க்கை முடியும் போது அவன் எந்த லக்கில் இருக்கான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவன் வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவத்தை வைத்துதான் அந்த லக்கை நிர்ணயிக்க முடியும். 2 லக்கு இருக்குங்க. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். ஒரு இலக்கு பரலோகம், இன்னொன்று இலக்கு நரகம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்க இலக்கு பரலோகமா இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை சிந்தித்து, தெய்வத்திற்கு அடுத்த காரியத்தை சிந்தித்து, தெய்வீகத்திற்கு ஒத்த காரியத்தை சிந்தித்து நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஒருவேளை நம்முடைய இலக்கு நரகம் என்று சொன்னால் கவனித்துக் கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம் வழி மாறி ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு பரலோகத்திற்கு நேராக அல்ல, நரகத்திற்கு நேராக தள்ளப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கை நரகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவன் வாழ்க்கையிலே பின்மாற்றங்கள் காணப்படும், சோர்வுகள் காணப்படும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமை காணப்படும், பயங்கள் காணப்படும், கோபங்கள் காணப்படும், வைராக்கியங்கள் காணப்படும், அவருடைய வாழ்க்கையில பின்மாற்ற சில பாவங்கள் காணப்படும். இவெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சொன்னால் புரிந்து கொள்ளலாம். அவன் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான்? அவன் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் தவறு செய்கிறேன், நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமே, என் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு நேரே ஓடிக்கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஓட்டம் இருக்கிறது. பரலோகத்துக்கு நேராக ஒரு ஓட்டம், நரகத்திற்கு நேராக ஓட்டம். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக ஓடும்படி நம்முடைய சிந்தைகளை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வாசிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். கடைசி பகுதி மாத்திரம் வாசிக்கணும். கடைசி பகுதி மாத்திரம் வாசிக்கணும். இலக்கை நோக்கி தொடருங்கள். கொஞ்சம் மேல. தேவன் அழைத்த அப்ப தேவன் ஒரு மனுஷன் அழைக்கிறாரு. அவனுக்கு ஒரு அழைப்பு வருது. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார் என்று சொன்னால் அவனை நரகம் என்கிற பந்தய பொருளுக்காக அழைப்பதில்லை. தேவன் அவனை பரலோகம், நித்திய ஜீவன் என்கிற பந்தய பொருளுக்காக அழைக்கிறார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமா? வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கடந்த வாரம் வாசித்த வசனம் தான் இருந்து தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேகமாய் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நான் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டாம். தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் எப்படி ஓடுவார்களாம்? அடுத்த வசனம் வாசிங்களேன். அந்த பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும்
இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். எல்லாவற்றிலும் இச்சை இல்லாது இருப்பார்கள். இச்சை இருக்கும், ஆனா அந்த இச்சையில ஒரு அடக்கம் அவர்களுக்கு காணப்படும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார். இன்னைக்கு இச்சையை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது வாங்க பிரதர், இது வாங்க பிரதர். உங்களுக்கு தேவைகளை அதை இச்சையாக மாற்றி, ஆசையாக மாற்றி, அதை அதிக அளவில் கொண்டு போய் விடுகிற நூதன உபதேச நடுவில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக வாசிங்களேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா, எல்லாவற்றையும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர் உணவுல, அவருடைய ஆப்டிடியூட்ல, அவருடைய உடல் பயிற்சிகளில, எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமா இருப்பாங்க. ரொம்ப நேரம் தூங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா தூங்க மாட்டாங்க. ஆமா, அவங்க மெதுவா நடந்தா போதும் நடக்க மாட்டாங்க. அவங்க என்ன பிராக்டிஸ் ஓடுவாங்க. வெயிட் எல்லாம் தூக்கணும் விரும்ப மாட்டாங்க. விரும்பலாம் தோணும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்வாங்க? வெயிட் எல்லாம் தூக்கி ஃபிட் தேர் பாடி. பிகாஸ் பந்தய பொருள் ஓடுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்கள் என்ன செய்வாங்களாம்? அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அவர்களுக்கு நிறைய சாப்பிடணும் ஆசை இருக்கும். நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்கும். அவளுக்கும் அந்த சாப்பிடணும் எண்ணங்கள்லாம் இருக்கும், ஆனால் செய்ய மாட்டாங்க. சாப்பிடணும், ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வெயிட் ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஆகவே பந்தய பொருள் ஓடுகிறவர்கள் தங்கள் சரீரத்தை ஒடுக்கி அதற்கு தகுதியாய் வைத்துக் கொள்வது போல, தகுதியாக வைத்துக் கொள்வதில் காலுக்கு ஒரு எக்ஸசைஸ், ஹிப்புக்கு ஒரு எக்ஸசைஸ், ஷோல்டருக்கு ஒரு எக்ஸசைஸ், வேகமாய் ஓடுவதற்கு வேண்டிய அந்த வெயிட் லெவல் சரியாக மெயின்டைன் செய்து நன்றாக ஓடுகிற அந்த திராணியை வளர்த்துக் கொள்ளத்தக்கதாய் அவர்கள் அபியாசிக்கிறார்கள். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அந்த வாடாத ஜீவக்கிடத்தை பெறும்படியாய் நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். நாம் சிலவற்றை அபியாசிக்க வேண்டும். வாசிங்களே, பந்தயத்திற்காய் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அவருடைய எல்லா பிராக்டிஸிலும் அடக்கமா இருப்பார்கள், இச்சை அடக்கமா இருப்பார்கள். ஒரு அழிவுள்ள கிடத்தை, ஒரு மெடல்ல வாங்குறதுக்காக அவ்வளவு பிராக்டிஸ் பண்றான். நாமோ அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாய், அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படியாக அபியாசிக்கிறானோ, எப்படியாக அவன் தன்னை தீவிரப்படுத்திக் கொள்கிறானோ, அதே போல இல்லை என்றால் அதைவிட இன்னும் உத்வேகமாய், அதைவிட இன்னும் ஆரோக்கியமாய், அதைவிட இன்னும் பகுத்தறிவுள்ளவர்களாய் என்ன செய்யணுமா? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்மை சீர்படுத்திக் கொண்டு லக்கை நோக்கி பொறுமையோடு ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆக பந்தயத்தை அடையத்தக்க வண்ணமாய் ஓடணும். பந்தயத்திற்கு ஓடுகிறவர்கள் தங்களுடைய இச்சைகளை அடக்கி கொண்டு ஓடுவது போல ஆவிக்குரிய பிள்ளைகளும் நம்முடைய ஆசாபாச இச்சைகளை ஒடுக்கி அதிகாலை எழுப்பி அவர்கள் ஓடுவது போல அதிகாலை எழுப்பி ஜெபிப்பது. ஆமா, தேவையற்ற ஆகாரங்களை புசியாமல் இருப்பது போல தேவையற்ற சிந்தைகளுக்கு நம்முடைய சிந்தைகளில் இட்டு நம்முடைய ஆகார சிந்தையினாலே நாம் வீணாக போகாதபடிக்கு நம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நம்முடைய சிந்தைகள், நடை, உடை, பாவனைகளை சீர்படுத்திக் கொண்டு பொறுமையோடு ஓடி ஜெயித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கல்லை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மேரத்தான் ஓடிக்கிட்டு இருப்பான் பாருங்களேன். ஆமா, அவன் பயங்கர வெயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டான். ஹெவி ட்ரெஸ் போட்டு விடுவானா? இல்ல. பயங்கர கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு நான் ஓடுவாங்களா? நல்லா பட்டு புடவை கட்டி ஓடுவாங்களா? இல்ல. என்ன செய்வாங்க? தங்களுடைய உடுத்துதலை அவர்கள் ரொம்ப லேசாக்குவாங்க. ரொம்ப லேஸ். ஏன்னா அப்பதான் அவர்கள் ஓடுவதற்கு வசதியாக இருக்கும். பாரத்தை சுமந்து கொண்டு ஓட முடியாது. அதை இறக்கி வைத்து விட்டு நாம் கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவ ஓடிக்கொண்டிருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. நீ தோத்துறவன் கத்துவாங்க. ஆமா, நீ ஜெயிச்சுவன் கத்துவாங்க. பாருங்க, இவன் ஜெயிச்சிருவன் சொல்றவனையும் பார்க்க மாட்டான், தோத்து விடுவன் சொல்றவனையும் என்ன செய்ய மாட்டான்? கவனிக்க மாட்டான். அவன் நோக்கம் முழுவதுமே ஜெயித்த பின்பாக பார்த்துக் கொள்ளலாம், அதை பெற்றுக்கொண்ட பின்பாக பார்த்துக் கொள்ளலாம். கவனிக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக ஓடுகிறவர்கள் சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டார்கள். ஓடுகிறவர்கள் தனக்கு மேலே கவலை, கண்ணீர் இதெல்லாம் தூக்கி செய்ய மாட்டாங்க, வைத்துக் கொண்டு ஓட மாட்டார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் இருந்தால் உதறி தள்ளிட்டு ஓடுகிறதே குறியா இருப்பார்கள். போகும்போது இடைக்கிடைக்கு பாருங்களேன், தண்ணி எல்லாம் கிடைக்கும். மேரத்தான் ஓடுற பார்த்தா இடைக்கல அந்த ஸ்பாஞ்சில தண்ணியை முக்கிய அப்படி கொடுப்பாங்க பார்க்கணும். ஆமா, அதை மாத்திரம் வாங்கி அப்படியே உறிஞ்சுக்கிட்டு என்ன செய்வான்? அங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான், நின்று குடிச்சிட்டு இருக்க மாட்டான். அவன் நோக்கம் என்னது? ஓட வேண்டும் என்பது. ஆகவே அதை உறிந்து கொள்வான், குடித்துக் கொள்வான், போடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான்.
இருக்கீங்களான்னு தெரியல. You don't waste any time by sitting and standing somewhere. எங்கோ நின்று கொண்டோ எங்கோ தங்கிக் கொண்டோ அவன் நேரத்தை வீணாக்குவதில்லை. கிடைக்கிற அந்த தண்ணீரை வாங்கி குடித்துக்கொண்டு குடித்துக்கொண்டு வீசிவிட்டு ஓடிக்கொண்டே இருப்பான். என்ன காரணம்? அவன் லக்கை நோக்கி அவன் போய் சேர வேண்டும், அவன் போய் சென்றடைய வேண்டும் நோக்கமாக இருக்கிறது. அவனை சுற்றி பயங்கரமான போக்கஸ் வரும், கேமராஸ் வரும் பாருங்களேன். போட்டோகிராஃபர் வருவான், கூடவே கேமராமேன் எல்லாம் வருவான். அவன் அதை நான் பார்த்து போஸ் கொடுத்து கொண்டு இருக்க மாட்டான். என்ன செய்வான்? அவன் பிடித்தால் பிடித்து கொண்டு போகிறான், அவன் எடுத்தால் எடுத்து கொண்டு போகிறான். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய நோக்கம் முழுவதுமே லக்கை நோக்கி ஓடி ஜெயிக்க வேண்டும் என்பது மாத்திரம். ஆகவே சுற்றி வருகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது, வாசிங்களேன். அது கீழே வாசிக்க போகிறோம், வேகமாய் வாசிக்கணும். எங்க இருக்குது? வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமா, அந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி என்ன செய்யணும்? ஓட வேண்டுமாம். அப்போ ஓடுகிறவர்கள் இச்சையடக்கம் உள்ளவர்களாக எதையும் பொருட்படுத்தாமல் ஓடுகிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, நம்முடைய பாதை நாம் ஓட வேண்டும். நெருங்கி வருகிற சகலவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அதை பார்க்காமல் ஓடுகிற கிருபைகளை நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. சரி, கர்த்தர் நல்ல விஷயம் வந்து விடுவோம். நான் பேசுவதை திரும்ப பேசுவதற்காக சிலவற்றை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். வாசிங்க, திரும்ப வாசிங்க. பிலிப்பியர் புத்தகம் 3:14 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்தில் சரி, அவ லக்கை தொடர்கிறேன். வாசிங்களேமா, லக்கை தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். இந்த சிந்தை, லக்கை நோக்கி ஓடுகிறோம், லக்கை அடைய வேண்டும் என்று சிந்தையாய் இருக்க கடவோம். அப்ப நம்முடைய சிந்தை முழுவதுமே என்னத்தை கொள்வோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை பண்ணுவோங்கிறதல்ல. ஆவிக்குரிய சிந்தை முழுவதுமே லக்கை நோக்கி ஓடுகிற சிந்தை நமக்குள் காணப்பட வேண்டும். இந்த எண்ணம் நமக்கு இல்ல பாருங்களேன். நீ நிறைய பேர் அதை காமிச்சு இதை காமிச்சு இவ்வுலகத்தின் ஓட்டத்தையே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதவசனம் கற்றுக் கொடுப்பது இவ்வுலகத்தின் நோக்கத்தை மேன்மைப்படுத்தி ஓடுகிற ஓட்டம் அல்ல, பரலோகத்திற்கு நிறைய ஓடுகிற ஓட்டம் நமக்குள் காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி கவனித்துக் கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. வாசிங்களேன். எப்படியா? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க. அப்போ ஒருத்தனை பார்த்தவனை இவன் தேறினவன் எப்படி கண்டுபிடித்துக் கொள்ள முடியும்? அவனுடைய சிந்தையை வைத்து அவன் தேறினவனா இல்லையா என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஒருவன் இவ்வுலகத்தின் காரியத்தை யோசித்துக் கொண்டிருப்பானா அவன் தேறவில்லை என்று அர்த்தம். ஒருவன் வாடாத ஜீவ கிடத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்கிற அனுபவத்தை குறித்தும் ஒருவன் யோசித்துக் கொண்டிருப்பான் சொன்னால், ஒரு அதை குறித்து பேசிக் கொண்டிருப்பான் சொன்னால் அவனை குறித்து அறிந்து கொள்ளலாம், இவன் தேறினவனாய் இருக்கிறான். அப்ப உங்க வாழ்க்கை தேர்ந்தெடுக்கலாம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தேர்ந்தெடுக்கலாம். எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறி இருக்கிறவன் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவனுடைய சிந்தையை வைத்து, அவனுடைய அனுபவத்தை வைத்து கற்றுக்கொள்ள முடியும். இவன் ஆவிக்குரிய வாழ்க்கை தேறி இருக்கிறான். அது என்ன சிந்தை? பரலோகத்திற்கு லக்கை நோக்கி ஓடுகிறேன், பொறுமையாய் ஓடுகிறேன், அடையத்தக்கவனமாய் ஓடுகிறேன், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி ஓடுகிறேன், நெருங்கி வருகிற சகலவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறேன். என் ஓட்டம் முழுவதும் எதற்கு இருக்கிறது? அந்த பந்தய பொருளை அடையத்தக்கதமாய் ஓடுகின்ற அந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தேறினவனாய் இருக்கிறான். உங்களுக்கு இது கிடைக்கும் பிரதர், அது கிடைக்கும் பிரதர், இவ்வுலகத்தின் காரியத்தை மாத்திரம் காமிச்சு ஒருத்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட வச்சான்னு சொன்னா தெரிந்து கொள்ளுங்க, அது தேராத உபதேசம். தேறின ஆவிக்குரிய உபதேசம் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. வாசிங்க. எப்படியா? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும். ஒருத்தர் பாக்குறாங்க, தேறிட்டாயா? தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க. எந்த சிந்தையா இருக்க கடவோம்? இந்த சிந்தை. அது என்ன சிந்தை? லக்கை நோக்கி ஓட வேண்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த லக்கை அடையும்படி என்ன செய்ய நான் ஓடுகிறேன். இந்த சிந்தையாவே இருக்கணும். நான் எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்?
நான் எதுக்காக இயேசு என்னை பிடித்திருக்கிறார், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக சபைக்குள் வந்திருக்கிறேன், எதற்காக கிறிஸ்துவத்தின் அனுபவத்தில் வந்திருக்கிறேன், இது எதற்காக என்னை கத்த அழைச்சிருக்கிறான்னு சொன்னோம் என்றால் பரலோகம் அடைவதற்கு, நித்திய சுதந்திரிப்பதற்கு, இயேசுவோடு வாழ்வதற்கு, பரலோகத்திலே அவரோடு கூட இருக்கும்படியாக என்பதை புரிந்து கொண்டவன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை தேறினவனாய் இருக்கிறான். அவன் ஓட்டத்தை வச்ச கண்டுபிடிச்சுக்கலாம் இவன் தேறின ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறான். ஒரு ரட்சிக்கப்பட்டு வந்து எதுக்கு வந்தீங்க, எனக்கு ஆட்டுக்குட்டிக்கா வந்தேன், நான் வந்து காருக்கா வந்தேன், நான் வீட்டுக்கா வந்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட வந்தேன், இவ்வுலகத்தை சொகுசாவால வந்தேன், எனக்கு ஐஸ்வர்யத்துக்கு மேல ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், இதுக்காக வந்தேன்னு சொன்னா உன்னுடைய நோக்கம் முழுவதும் இதே வந்துருது. இது தேறின அனுபவம் அல்ல. ஆரம்பத்தில் ஒருவேளை சுகத்திற்காக இயேசுவிடத்தில் வந்திருக்கலாம், ஆரம்பத்தில் ஒருவேளை அற்புதங்களுக்காக இயேசுவிடத்தில் வந்திருக்கலாம், ஆரம்பத்தில் ஒருவேளை கடன் பிரச்சனை நீங்கும்படி இயேசுவிடத்தில் வந்திருக்கலாம், ஆரம்பத்தில் ஒருவேளை நீங்க ஏதோ அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ குடும்பத்தின் நன்மைகளுக்காக வந்திருக்கலாம். ஆனால் தேறின அனுபவம் என்று சொல்லுவது இதோடு நின்று விடுவதல்ல. தேறின அனுபவம் என்று சொல்லுவது லக்கை நோக்கி தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக் கொள்ளும்படி ஓடுகிறதே தேறின அனுபவம். இந்த தேறின சிந்தைகளை கத்தர் கொடுப்பார். வாசிங்க எப்படியா? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும். அப்போ தேராதவர்களுக்கு வேற சிந்தை இருக்குது, உலகத்தின் சிந்தை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை தேறின பிள்ளைகளுக்கு லக்கை அடைய வேண்டும் என்கிற சிந்தை அதிகமாக இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை தேறின பிள்ளைகள். வாசிங்களேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தை லக்கை நோக்கி பொறுமையை ஓடுகிறோம் என்கிற சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அடுத்தது எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தா அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை வேற சிந்தையா இருப்போம்னா தேவன் அதையும் நமக்கு வெளிப்படுத்துவாராம். நீ லக்கை நோக்கி ஓட வேண்டியவன் நீ வேறு சிந்தையா இருக்கிறாய் என்று சொன்னால் தேவன் உன்னுடைய சிந்தையை குறித்து வெளிப்படுத்தி உன் சிந்தையை சீர்படுத்துகிறாண்டவர். இன்றைக்கு பகல் நேரத்துல ஒருவேளை நம்முடைய சிந்தை லக்கை நோக்கி ஓடுகிற சிந்தையா இராமல் வேறு வழியாய் போயிருக்கும் என்று சொன்னால் அந்த சிந்தையை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்து அந்த வேறு சிந்தை நம்ம விட்டு தூரப்படுத்தி தேவனுடைய சிந்தைக்குள் நம்மை கர்த்தர் மாற்றி விடுவாராக. வேறு சிந்தைக்கு போன பலர் வேற இருக்காங்க. அதை குறித்து பேசுறதுக்கு ஆசைதான். ஆனா அது அல்ல இந்த செய்தி நோக்கம். வேறு சிந்தை ஒரு சிந்தை மாத்திரம் சொல்ல போகிறேன். காயின் வேறு சிந்தையை மாறி போனான். அவன் முகநாடி வேறுபட்டது. சேம் காம் யாப்பே, அதில் காம் வேறு சிந்தையானான். சேமும் யாப்பேத்தும் நிர்வாணத்தை மூடுகிற சிந்தையாய் இருந்தார்கள். லோத்தும் ஆபிரகாம் வேறு சிந்தையானான். லோத் வேறு சிந்தையானான். ஆபிரகாம் தேவ சிந்தையா இருந்தான். லோத்தோ சோதோம் குமராவின் அருகிலுள்ள சிந்தைக்கு மாறி போனான். நன்றாக படிப்பீங்கன்னா வேறு சிந்தையான பல வேத புஸ்தகம் காண்பிக்கிறது. சவுல் வேறு சிந்தையாய் மாறி போனான். வேறு ராஜாக்கள் எல்லாம் பல இடங்களிலே வேறு சிந்தையை மாறி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு சிந்தையை மாறி போனார்கள். கோராகு வேறு சிந்தையை மாறி போனான். வேதத்திலே பலரும் வேறு சிந்தையை மாறி போனதை பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட ஒருவேளை எங்காவது வேறு சிந்தையா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சிந்தையை சீர்படுத்தி மீண்டும் நேர்கோட்டிற்குள்ளாக ஓட வேண்டிய அந்த ஓட்டத்திற்குள்ளாக கர்த்தர்களை கொண்டு வந்து சேர்ப்பாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆக சபைக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக ஏதாவது வேறு சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த சிந்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்து அந்த சிந்தைகளை விட்டு தூரப்படுத்தி உங்கள் சிந்தைகளை நேர்வழிப்படுத்துகிற கிருபைக்குள்ளாக கர்த்தர் வழி நடத்துவாராக. வாசிங்களேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் எந்த சிந்தை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த லக்கை நோக்கி ஓடுகிற சிந்தை நமக்குள் காணப்பட வேண்டும். அடுத்தது எந்த காரியத்திலாவது வேற சிந்தையாய் இருந்தால் எந்த காரியத்திலாவது தேவனுக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தை விட்டு வேறு சிந்தையாய் இருப்பீங்கன்னு சொன்னா அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரலை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சிந்தைகளை சீர்படுத்துகிற ஆண்டவர். வாசிங்களேன். ஆகிலும் எதுவரைக்கும் நீங்க முந்திருக்கு தேறி இருக்கீங்களோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக, ஏக சிந்தையாய் இருப்போமாக. உங்களை ஒரே சிந்தை லக்கை நோக்கி அடைய வேண்டும் என்று ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வாசிங்களேன். சகோதரரே, என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்ப நீங்க யாரை மாதிரியா பார்க்கணும்னா இந்த சிந்தையை கொண்டு பரலோகத்துக்கு ஓடுறாங்க பாத்தீங்களா, அவர்களை மாதிரியாய் நோக்க வேண்டுமா. இந்த உலகத்தில் அநேக துர்மாதிரிகள் இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக துர்மாதிரிகளை ஓடிக்கொண்டிருக்க அநேக ஊழியங்கள் இருக்கிறது. அநேகர் இருக்கிறாங்க.
அவர்களை பார்த்து அவங்கள மாதிரி நானும் என்று மாறிக்கொள்ளாதபடி தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளை மாதிரியாய் நோக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நாம் யாரை மாதிரியை பார்க்க வேண்டுமா? யாரை மாதிரியை பார்க்க வேண்டும்? உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற பிள்ளைகளை மாதிரியாய் பார்த்து அவளை பின்தொடர்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. அப்படி இப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இவ்வுலகத்தின் காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற அவர்களை மாதிரியாக அல்ல, பரலோகத்துக்கு நிறைய ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. எப்படியும் வாழலாம் என்பதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறைக்குள்ளாக ஓடுகிற அந்த நிறைவுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்களேன். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். மாதிரியாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. அப்போ வேறு விதமாய் நடக்கிறவர்கள், வேறு சிந்தையா இருப்பவர்கள் யாருக்கு பகைஞர்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அப்ப கிறிஸ்துவின் சிலுவை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சிலுவை எதை நமக்கு முன்மாதிரியாக காண்பிக்கிறது? அந்த லக்கை நோக்கி அடைவதற்கு சிலுவை நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை பின்பற்றினோம் என்றால் லக்கை அடைந்து விடுவோம். இந்த சிலுவைக்கு எதிரிகள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். சிலுவைக்கு வேறு விதமாய் நடக்கிற பிள்ளைகளை பார்த்து நாம் நடந்து விழுந்து போகாதபடி சிலுவையோடு கூட இசைந்து வாழ்கிற, சிலுவையை பார்த்து ஓடுகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவாராக. உங்களுக்காக பாடு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து இயேசு, உங்களுக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்து இயேசு, உங்களுடைய சகல பாவத்தையும் இருந்து உங்களை விடுவிக்கிற கிறிஸ்து இயேசு, உங்களுடைய பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்து இயேசு அந்த சிலுவையை பார்த்து ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. யாராய் இருந்தாலும் சரி, உங்களை இயேசு நேசிக்கிறார். இந்த நேசத்தை புரிந்து கொண்டு ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிங்க, நம்ம நேரம் இல்லை, வாசிக்கணும். ஏனெனில் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் பவுல் அப்போஸ்தலன் பலமுறை சொல்றான், நீங்க இவனுக்கு கவனமா இருங்க. சிலுவைக்கு பகைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வேறு விதமா நடக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க. ஆமா, அவங்கள பார்த்து நீங்க தப்பா ஓடி விழுந்து போயாதீங்க. முதல்ல சொன்னேன். கடைசி நாட்கள் சொல்றார் பவுல் அப்போஸ்தலன், இப்பொழுது நான் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்றேன். I am crying to say this. இன்றைக்கும் பார்க்க போறேன்னு சொன்னா தேசத்துல பலவிதமான அக்கிரமம் நடக்கும் போது கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாராக. சிலுவையின் பகைஞரை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகாதபடி, சிலுவையை பார்த்து சிலுவையின் உபதேசம் ஓடுகிற பிள்ளைகளை பார்த்து மெதுவாய் ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அடுத்த வசனம் வாசிங்களேன். அவருடைய முடிவு அழிவு. பாருங்களேன், சிலுவையின் பகைஞர்களை பார்த்து ஓடுகிற உங்கள் ஓட்டம் அது அழிவு. உங்களுடைய முடிவு அது வயிறாய் இருக்கிறது. எப்படியா? அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை. அவருடைய மகிமை. அவர்களுடைய லஜ்ஜை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ சிலுவையின் பகைஞர் எப்படி என்ன செய்றாங்க? வாசிங்களே. அவர்கள் சிலுவையின் பகைஞர், அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை. அவருடைய லஜ்ஜை. லஜ்ஜை தான் அவனுடைய மகிமையா இருக்குது. லஜ்ஜை தான் அவனுடைய மகிமையா தெரியுது. அவர்கள் பூமிக்கு அடுத்து இப்ப என்ன செய்யலாம்? அடுத்த வாட்டி பூமிக்கு அடுத்தவளே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. கவனித்துக் கொள்ளுங்க. இதுதான் சிலுவையின் பகைஞருடைய நோக்கம். இதுக்கு அப்ப ஆப்போசிட் சிலுவையை நேசிக்கிற நோக்கம் என்னவா இருக்கும்? அவர்கள் வாசனை எப்படியா? மேல அவர்களுடைய முடிவு அழிவு. நாம் அப்போ பாருங்க, சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறவருடைய முடிவு அழிவு. சிலுவைக்கு பகைஞர், கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறான் பாத்தீங்களா? அவருடைய முடிவு அழிவு. அப்படி சொன்னால் கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு ஆதரவாய் அதை நேசிப்பவர்கள், அதை பின்தொடர்வருடைய முடிவு அழிவல்ல, அது ஜீவன். சிலுவைக்கு பகைஞருடைய முடிவு அழிவு என்று சொன்னால் சிலுவை சிநேகிதனுடைய முடிவு என்பது அழிவல்ல, அது நித்திய ஜீவன். அடுத்து எப்படியா? ரெண்டாவது, அவருடைய தேவன் வயிறு தான். வயிறு தான் தன்னுடைய வயிறு தான். கவனிக்க, அது கிறிஸ்துவின் சிலுவையின் பகைஞருடைய தேவன் அவருடைய வயிறா இருக்கு. எனக்கு வயிறா இருக்குது. ஆனா சிலுவையினுடைய சேகரனுடைய தேவன் யாரா இருக்கிறாரு? அவர் யெகோவா தேவனா இருக்கிறாரு. அவர் கிறிஸ்து இயேசுவா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய வயிறு அவருடைய தேவன் வயிறு அல்ல, அவருடைய தேவன் பரலோகமா இருக்கிறது, பிறரை நேசிக்கிற அனுபவமா இருக்கிறது, தனக்கென்று அல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கிற அனுபவம் தான் அவருடைய நோக்கமா இருக்கிறது.
பரலோகத்தில் இருக்கிற தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக நற்கிரியை செய்கிறதே அவருடைய நோக்கமாக இருக்கும். இவருடைய நோக்கம் முழுவதுமே வயிறு. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையின் சிநேகிதர்களுடைய நோக்கமோ அது நற்கிரியாய் இருக்கும், கொடுப்பதாய் இருக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு சிந்தையாய் இருக்கும். அடுத்து எப்படியா? அவருடைய மகிமை லஜ்ஜையான விஷயத்திலே மகிமை காணப்படுகிறது. அவங்க மகிமை நாங்களும் பயங்கர கெத்துங்கிறது லஜ்ஜையான விஷயத்தில் காணப்படும். ஆனா கிறிஸ்துவின் சிலுவையின் சிநேகிதனுடைய மகிமை என்பது அது பரலோகத்திற்கு அடுத்த காரியமாக இருக்கும். அது உபதேசத்திற்கு அடுத்த காரியமா இருக்கும். அவருடைய தேவனை நேசிக்கிற அனுபவமே தான் அவளுக்கு மகிமையாய் காணப்படுகிறது. லஜ்ஜை அவளுக்கு மகிமை அல்ல, அவள் கிறிஸ்துவை விரும்புகிற நேசிக்கிற அனுபவம் அவளுக்கு மகிமையாய் காணப்படுகிறது. அடுத்த வருஷம் இதுதான் முக்கியம். இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் பகைஞர் அவர் பூமிக்கு அடுத்தவளே சிந்திக்கிறாங்க. கார் வாங்குவ, பைக் வாங்குவ, வீடு கட்டுவ, அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இதையே சிந்திக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையின் சிநேகிதர் எதை சிந்திப்பார்கள்? அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பரலோகத்திற்கு அடுத்தவரை சிந்திப்பார்கள், நித்திய ஜீவனுக்கு அடுத்தவரை சிந்திப்பார்கள், தேவ ராஜ்யம் கட்டுற அனுபவத்தை சிந்திப்பார்கள். இந்த கிங்டம் பில்டர்ஸா மாறுவாங்க. அவங்க செய்வது முழுவதுமே கிங்டம் காசாக மாறிவிடும். அவர் ஒரு செலவழித்தாலுமே பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக இருக்கும். அவர் யோசனை முழுவதுமே ஆத்தும ஆதாயமாக இருக்கும். அவர் யோசனை முழுவதுமே உபதேசபாரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிநேகத்தின் சிந்தை நமக்குள் காணப்படட்டும். சிலுவையின் பகையினுடைய சிந்தை முழுவதுமே உலகத்திற்கு அடுத்த காரியங்கள். ஆனால் சிலுவையின் சிநேகிதருடைய சிந்தைகள் முழுவதுமே சிலுவைக்கு அடுத்த காரியங்கள், பரலோகத்திற்கு அடுத்த காரியங்கள், நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். வாசிங்களேன். நம்முடைய குடியிருப்போ யார்? நம்முடைய இந்த சிலுவையின் பகையருடைய முடிவு அழிவு. அவர்கள் இவ்வுலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சிலுவையை நேசிக்கிற உங்களுடைய என்னுடைய முடிவு என்பது அது நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எப்படியா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் குடியுரிமை பெற்றவள். பரலோகத்தில் இருக்கிற குடியுரிமை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய முடிவு அது பரலோகமாய் இருக்கிற. வாசிங்க, நம்முடைய குடியிருப்பு உனக்கு ஒரு குடியுரிமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பக்கம் நிற்கிற பிள்ளைகள் அன்றைக்கு பெற்றுக்கொள்கிற குடியுரிமை இருக்கிறது. இந்த உலகத்தின் குடியுரிமை அல்ல, அது பரலோகத்தின் குடியுரிமை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது குடியுரிமை மாறுகிறது. இந்த நரகத்தின் குடியுரிமை பெற்றிருக்கிற உங்களை கர்த்தர் ரட்சிப்பு என்கிறதன் வாயிலாக பரலோகத்துக்கு ஒரு குடியுரிமை கொடுத்தவங்களை பாதுகாத்து வைக்கிறார். அப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ உங்க குடியுரிமை இங்க, உங்க ஆதார் கார்டு ஒருவேளை தமிழகத்தின் இந்திய தேச ஆதார் கார்டா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய யதார்த்தமான ஆவிக்குரிய ஆதார் கார்டு இங்க அல்ல. ஆதார் கார்டு அது பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தின் குடியுரிமை பெற்றவர்கள் நீங்களும் நானும். வேறுபட்டு வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய குடியுரிமை அது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற. வாசிங்களேம்மா, நம்முடைய குடியிருப்போ அது அந்த போக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்முடைய குடியிருப்போ, அப்ப உங்களுடைய குடியிருப்பு இந்த உலகத்துல, ஆனா ஆவிக்குரிய பிள்ளைய குடியிருப்போ அது பரலோகத்தில் இருக்கிறது. நாங்களோ வென்றால் நாங்கள் அந்த லோ அந்த ஓவர் வரும்போதே ஒரு கம்பேரிட்டிவ் சென்ஸை பார்க்க முடியும். கம்பேரிட்டிவ். ஆமா, நீங்கெல்லாம் இது, ஆனா நாங்களோ கரலை வைத்து ராமே சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பெந்தேகோஸ்து அனுபவத்தை ஆவியில் உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் தெளிவாய் சொல்ல முடியும், எங்களுடைய குடியுரிமை குடியிருப்பு இங்க இல்ல. எக்காலம் துணிக்கும் மத்தியமான இயேசு வெளிப்படுவார். எங்கள் குடியிருப்பை நோக்கி நாங்கள் பிரயாணித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை மேல வைத்து ராமேன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தெரியல. ஆமா, ஐ ரியலி ஃபில் வித் மை ஸ்பிரிட். என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய குடியிருப்பு இங்க அல்ல. இங்கு மரணத்தை விட்டு அடக்கம் பண்ணி விடுவோம், முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, அதனுடைய குடியிருப்பு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்களா எப்படியா? நம்முடைய குடியிருப்போ பாருங்க, நம்முடைய குடியிருப்போ அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து எங்க இருந்து அந்த குடியுரிமை பெற்றிருக்கோம் இல்லையா, அந்த குடியுரிமை உள்ள இடத்திலிருந்து எப்படியா? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? குடியுரிமை பெற்றிருக்கிறோம், அங்கிருந்து இயேசு வருவார் என்று நம்ம செய்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கரணை வைத்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வாசிங்க பார்க்கலாம் திரும்பவும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசு ரட்சகர்
வர எதிர்பார்த்து. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் தெரியுமா? இயேசு சீக்கிரம் வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வருகிற என்கிற எதிர்பார்ப்பு. எஸ், வாசிங்களேம்மா, வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசு வருகிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:1. உங்களுக்குள்ளே 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய, வேகமாய் வாசிக்கணும், நேரம் இல்லை. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அப்ப அறிந்திருக்கணும். இந்த கூடாரம் அழிந்து போகும், கைவேலை இல்லாத நித்திய வீடு அங்கு இருக்கு. குடியுரிமை பெற்றிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த குடியுரிமை பெறப்பட்டிருக்க அந்த இடத்துல கைவேலை இல்லாத வீடு முழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த வீடு, இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். அப்ப ஆயத்தப்படுத்துகிற தேவன். அப்ப கைவேலை இல்லாத வீடு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவன் என்ன செய்யறார்? நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக இந்த காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஆயத்தம் படுகிற நாட்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிங்களே. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமாய் வாசிக்கணுமா? நேரம் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து பரலோகத்தில் வருகிறதை என்ன செய்யணுமா? எதிர்பார்த்து கொண்டு. அப்ப பரலோகத்தில் இயேசு வருகிறான். இந்த கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு கைவேலை இல்லாத வீடு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கைவேலை இல்லாத வீட்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இயேசு சீக்கிரம் வர. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்களேன். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சிலுவையின் பகைஞர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது முழுவதுமே இவ்வுலகத்தின் வீடு, இவ்வுலகத்தின் காரியத்தை. ஆனா சிலுவை நேசிக்கிற சிநேகிதர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த குடியுரிமை எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு குடியுரிமை வேற இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்தியம் எங்கள் குடியுரிமை எங்களுக்கு உண்டு. அதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அங்கிருந்து இயேசு வருகிறார். அவரை காண நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் மெட்டீரியல்ஸ்ல காமிச்சு இது வாங்குவீங்க, அது செய்வீங்க சொல்றாங்க. அப்ப இந்த உலகம் தான் முடிவு நினைக்கிறாங்க. இது அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது ஒரு முக்கியம் இல்ல. இது முக்கியப்படுத்தி பிரசங்கிப்பது ஒரு அவசியமற்ற ஒரு காரியம். துருபதேசம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட, இது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இது கர்த்தர் கொடுப்பாரு. காவங்களை போஷிக்கிற ஆண்டவர் நமக்கு போஷியாது இருப்பாரோ? பறவைகளுக்கு கூட கொடுக்கிற ஆண்டவர் உனக்கு கூட கொடுப்பாது இருப்பாரோ? நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். கவனிக்கணும். நிச்சயம் உங்களுக்குள்ள காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் இது அல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் முழுவதுமே குடியுரிமை பெற்றிருக்கிற பரலோகத்தை குறித்த நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். வாசிங்க. எப்படியா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அப்ப குடியுரிமை உள்ள இடத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர அப்ப நம்ம குடியுரிமை கையில் இருக்குது. ரட்சிப்பின் குடியுரிமை கையில் இருக்குது. இந்த ரட்சிப்பின் குடியுரிமை கொடுக்கப்பட்டது எங்க கொடுக்கப்பட்டிருக்குது? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த பரிசுத்த ஆவி நம்ம கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாம் காத்திருக்கிறோம். எதற்கு என்று சொன்னால் அந்த குடியுரிமை உள்ள தேசத்திற்கு பறந்து செல்ல முடியாது நாம் காத்திருக்கிறோம். எப்ப போக முடியும்? அவர் வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போவோம். இயேசு வர காத்திருக்கிறோம். வாசிங்களே, நம்முடைய குடியிருப்போ இவ்வுலகத்தில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய இந்த அற்பமான கூடாரத்தை, அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அந்த சரீரம் என்ன செய்யப்பட வேண்டும்? மறுரூபமாக்கப்பட வேண்டும். எப்பொழுது மறுரூபமாக்கப்படும்? குடியுரிமை பெற்றுக்கொண்ட நாம் மறுரூபத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் மறுரூபத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது இயேசு வருவான். அந்த இடத்துல இயேசு வருவார். பரலோகத்திலிருந்து இயேசு வருவான். அந்த இயேசு வரும்போது செய்கிற முதல் காரியம் நம்முடைய இந்த சரீரத்தை அவருக்கு ஒப்பான சரீரமாய் மறுரூபமாக்குவான். இந்த மறுரூபமாக்கப்பட்ட இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய சரீரம் என்கிற சிந்தை நமக்கு இருக்கணும். நம்முடைய இந்த சரீரத்தை மறுரூபமாக்கப்படுவதற்காக நாம் ஆயத்தமா வைத்திருக்க வேண்டும். நான் அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவேன். சரீரத்தை ஆயத்தமா வைத்திருக்கிற அனுபவம். இயேசு இந்த சரீரத்தை மறுரூபமாக்குவார். இது எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும், எவ்வளவுதான் பியூட்டிஃபுல்லா இருந்தாலும், எவ்வளவுதான் டர்ட்டிஃபுல்லா இருந்தாலும், நீங்கள் ஆவி நிரம்பி இருப்பீங்கன்னு சொன்னா இந்த சரீரத்தை இயேசு மறுரூபமாக்குவார். ஆமா, மறுரூபமாக்குவதற்கு குவாலிட்டி கத்த வச்சிருக்காரு. என்ன குவாலிட்டி? ஆமா, மேக்கப் போட்டிருக்கு இந்த குவாலிட்டி அல்ல, அழகுபடுத்திக் கொண்டிருக்கு இந்த குவாலிட்டி அல்ல. கத்த சரத்தை மறுரூபமாக்குவதற்கு சில குவாலிட்டி கத்த வைத்திருக்கிறார். இந்த சரத்தை ஒடுக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் இந்த சரத்தை மறுரூபமாக்குவார். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கும்படிக்காய் நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வாசிங்களேன், திரும்பவும் நேரம் இல்லை, வேகமாய் வாசிக்கணும். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய இந்த அற்பமான சரீரம், கேடுள்ள சரீரம், பலவீனமான சரீரம், வியாதிகள் நிறைந்த சரீரம், இந்த கேடுள்ள இந்த அசுத்தியான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை, பாருங்களேன், இந்த சரீரத்தை, இந்த மனுஷனுடைய வாழ்க்கைய தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அப்ப இயேசு வரும்போது இந்த ஃபில்தியான சரீரம், இந்த அசிங்கம் நாற்றம் அடிக்கிற சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் இதை மறுரூபமாக்குவார். கரங்களை மேல வைத்து ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆகவே இந்த கேடுள்ள சரீரத்திற்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சரீரத்தை பேணித்து பாவித்து இருப்பதை காட்டிலும் உங்கள் உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகரத்தை கொடுத்து கிறிஸ்து இயேசு வர காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நல்லா உடுத்துங்க, நல்லா நீட்டா இருங்க, கிளீனா இருங்க, எல்லாம் சரிதான். ஆனால் உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கிறிஸ்து இயேசுவுக்கு என்று வாழ்ந்திருக்கிற அந்த ஆனந்த சிந்தையை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு வஸ்திரம் வேணும், நிர்வாணத்தை மூடு. நீங்க பார்க்க நீட்டா பண்ணி குடிமா கூட நீட்டா இருக்கும், நிறுங்க, எல்லாம் சரிதான். ஆனால் உங்களுடைய நோக்கம் முழுவதுமே இந்த சரீரத்தை சார்ந்தல்ல, உங்கள் நோக்கம் முழுவதுமே நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதாக இருக்கட்டும். உங்களுடைய நடை, உடை, பாவனைகள் முழுவதுமே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தையாகவே செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வாசிங்களேன், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து வர அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு முழுவதுமே இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது பாயிண்ட் நம்பர் 1. 2, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த அற்பமான என்ன சரீரம்? அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவான். இந்த அற்பமான சரீரத்தை யாரெல்லாம் அற்பம் என்றீங்களோ இந்த அற்பமான சரீரத்தை தேவன் மகிமைக்கு ஒப்பாய் மாற்றுவார். அடுத்த வாசிங்களேன். அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே. போதுங்க, கவனிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் அதிகாரத்தை அப்படிதான் எழுதிட்டு 4ஆம் அதிகாரம் வந்துட்டோம். 3ஆம் அதிகாரம் அழகா எழுதி வைக்கிறாரு. நீங்க நோக்கம் முழுவதும் பரலோக ராஜ்யம்.
நோக்கம் முழுவதுமே குடியுரிமை பெற்றிருக்க நீங்கள் அந்த குடியுரிமைப்பட்ட தேசத்துக்கு நோக்கணும். அங்கிருந்து இயேசு வருகிறார் என்று காத்திருக்க வேண்டும். இந்த அற்பமான சரீரத்தை அவர் மறுரூபமாக்குவார். பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க மற்ற எதையும் பார்க்க கூடாது. உங்கள் நெருங்கி வருகிற எதையும் பார்க்க கூடாது. சிலுவையின் பகைஞரை பார்த்து விடவே கூடாது. சிலுவையின் பகைஞர் அவருடைய முடிவு அழிவா இருக்கு. அவங்க 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 தேவன் மகிழா இருக்குது, அவங்களுடைய மகிமை லஜ்ஜையா இருக்குது. அவங்க இவ்வுலகத்தையே தேடிட்டு இருக்காங்க. அதை நீங்க பார்க்காதீங்க. நீங்க உங்க நோக்கம் முழுவதுமே மேலான உபதேசம், பரலோக ராஜ்யம். பிராக்டிக்கலா எப்படி வாழணும், பிராக்டிக்கலா எப்படி வாழணும் கவனிங்க. பிராக்டிக்கலா எப்படி வாழணும். உங்களுக்கு ஒரு வீடு அவசியம், கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு அவசியம் உள்ளதை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு பிரயாணிக்க வாகனம் அவசியம், கர்த்தர் கொடுப்பார். இவைகள் எல்லாம் எதற்கு சொன்னா, நீங்க வாழ்ந்து ஜெயிப்பதற்காக அல்ல, அது உங்களுக்கு வாழ்வாதாரமாய் கர்த்தர் கொடுப்பார். இதை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யம் கட்டுகிறதுக்கு நீங்க வேலை செய்ய வேண்டும். ஒரு வீடு தேவைப்பட்ட கர்த்தர் கொடுப்பார், வாகனம் தேவைப்பட்ட கர்த்தர் கொடுப்பார், பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார், நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது நீங்க தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கும் போது இவைகள் நான் கர்த்தர் கூட கொடுப்பார். ஆனால் இவைகளை சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொள்ளாதபடி, இவைகள் மாத்திரம் நம்முடைய முடிவாயிராதபடி, நம்முடைய நோக்கம் முழுவதுமே பரலோகமாக இருக்கட்டும். உங்களுக்கு சர்வ சுகம் கர்த்தர் கொடுப்பார். உங்க கேன்சர் கட்டி மாறும், உங்க வயிற்று வலி மாறும், உங்க தலைவலி மாறும், உங்க கண் என்ன சரத்துக்கு எல்லா வேதங்களும் மாறும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஆனால் முடிவு இது அல்ல. சுகத்தை பெற்றுக்கொண்டு சுகமாய் வாழ்வது மாத்திரம் அல்ல. நம்முடைய தீர்மானம், நம்முடைய முடிவு என்பது இந்த அற்பமான சரத்தை இயேசு மறுரூபமாக்குவார். கவனிக்கணும் தெரியல. ஆமா, ஐயோ நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், நான் ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன், நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன், இதை யோசித்துக் கொண்டிருக்க அல்ல. உங்களுடைய நோக்கம் முழுவதுமே இந்த அற்பமான சரத்தை கிறிஸ்து தமக்கு ஒத்த சரமாய் இதை மறுரூபமாக்குவார். ஆக இந்த சரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுடைய சர சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க வீடு வாசல் இதுக்கு அதிகம் வேண்டும், அவசியம் அதை கர்த்தர் செய்வார். இயேசு கர்த்தர் பூமியில ஊழிய நாட்களில அவர் செய்த அதிக காரியங்களை ஏழைகளுக்கு இறங்கினார். அவர் 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 வந்து அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். எங்க போனா நன்மை செய்கிற சுற்றி இருந்தார். அப்ப உங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்வார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு நன்மைகளை செய்வார். நன்மைகளை செய்வது மாத்திரம் உங்களுடைய நோக்கம், தரிசனம், மிஷன் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய வேலை நன்மைகளை செய்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய நன்மைக்கு நேராய், நித்திய சந்தோஷத்துக்கு நேராய் உங்களை உருவாக்குவது அவர் நோக்கம். இந்த லைஃப் டைம்ல மாத்திரம் நீங்க நிம்மதியா இருப்பது நோக்கம் அல்ல. இவைகளுக்கு பின்பாகவும் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க நீங்க சந்தோஷமா இருங்க, ஒரு விடுதலாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா இதோடு கூட அல்ல உங்கள் வாழ்க்கை முடிகிறது. இதற்கு பின்பாக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மேலான நன்மை இருக்கிறது. அந்த மேலான சத்தியம், மேலான உபதேசம், மேலான விடுதலை, நித்திய ஜீவன். அதற்காக இதை பிரயாணித்துக் கொள்ள கிருபை பாராட்டுவார். எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுட்டீங்க தெரியல. இன்றைக்கு நூதன ஊழியங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னா இதுலயே நிக்கிறாங்க. உனக்கு வீடு கர்த்தர் கொடுக்கிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யம் சொல்லி நம்மள இதுலயே போதையில வைக்க பாக்குறாங்க. இந்த போதை அல்ல, இதை விட மேலான ஒரு காரியம் இருக்கிறது. அது இயேசு வருவார், அவரை பார்ப்பேன், அவரை சந்திப்பேன், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன், குடியுரிமை பெற்றிருக்கிற நான் அவரோடு வாழுவேன், கைவேலை இல்லாத வீடு எனக்கு இருக்கிறது, பொருத்தல வீடு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன், நித்திய காலம் அவரோடு கூட வாழ்வேன். இந்த மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு சிந்தை நமக்கு காணப்படணும். நல்ல பெட், ஹை கிளாஸ் பெட்ல படுத்து தூங்குங்க, நல்ல ஏசி ரூம்ல இருங்கய்யா, நல்ல டாப் கிளாஸ் கார்ல போங்க, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருப்பாரு சொன்னா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருங்க. ஆனா அதன் நடுவே உங்கள் சிந்தை முழுவதுமே கர்த்தருக்கு பிரயோஜனப்படுவதும், ஏழைகளுக்கு உதவுவதும், எப்படியாக நற்கரியை செய்வதும், எப்படியாக பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதுமாய் உங்கள் நோக்கம் மாறுவதாக. கர்த்தர் எதை கொடுத்தானோ அதை தேவராஜ்யம் கட்டுவதற்கு செயல்படுத்துகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சிந்தைகளை கர்த்தர் கொடுப்பாராக. உங்களை போல பிறனையும் நேசிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. whatever God gave to you, உங்க கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் சந்தோஷமாய் அனுபவித்துக் கொள்ளுங்க. ஆனா வேற ஒன்றுக்கும் ஆசைப்பட்டு ஓடாதீங்க. கர்த்தர் கொடுத்த சின்ன வீடு போதும், கர்த்தர் கொடுத்த சின்ன பைக், ஓட்ட பைக் போதும். ஆனா அதற்குள்ளாக இருந்து நான் தேவனுடைய குடியுரிமை பெற்றுக் கொள்ளும்படிய பரலோகம் போவதற்காகவே என் சிந்தையை சீர்படுத்தி வாழ விரும்புகிறேன். பெரிய வீடு கொடுத்த சந்தோஷம் அதிலே சுவித்து வாழாதபடி, அது நடுவில் இருந்து அநேகருக்கு சாட்சிகளாக சுவிசேஷ பாரமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு மேல வேணும், இன்னும் மேல வேணும் என்று உலகத்தின் வீடு மேல வீடு கட்டி, வாசல் மேல வாசல வாங்கி, காருக்கு மேல காரை வாங்கி அடிக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யத்தின் வார்த்தை அல்ல கர்த்தர் நமக்கு வைத்திருப்பது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற வார்த்தையை கர்த்தர் வச்சிருக்கிறார். தரித்திரனை ஐஸ்வர்யமாக்குவதற்கு தேவ நோக்கம் அல்ல. தரித்திரம் நீங்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆனால் உன்னை ஐஸ்வர்யமான ஆக்கிவிட்டு இங்கேயே வாழ்ந்திருக்க தேவன் திட்டமிடுவதில்லை. உன்னை கர்த்தர்
கர்த்தர் தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை சுத்திகரித்து உனக்கு வேண்டிய உனக்கு தேவையான அன்றன்றைக்குள்ள ஆதாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை வழி நடத்தி உன்னை விசுவாசத்தில் ஊன்ற கட்டி உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் பூமியில செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நிறைய தரித்திரம் இயேசுல வந்தாங்க. லூக்கா வாசிக்க முடியும். தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அது. கடந்த நாட்கள் பாஸ்டர் கூட ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆவியான பலமாய் பேசினார். தரித்திரர்களுக்கு ஐஸ்வர்யம் அல்ல, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம். ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன? ஐஸ்வர்யவான்களுக்கு இன்னும் ஐஸ்வர்யம் அல்ல, அவர்களுக்கும் சுவிசேஷம். எதற்கு? ஐஸ்வர்யத்தின் நடுவிலே இயேசுவை நேசித்து அந்த ஐஸ்வர்யம் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி அதை ஏழைகளுக்கு கொடுப்பதும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதுமாய் மாற வேண்டும் என்று சொல்லலாம். ஐஸ்வர்யவான்களுக்கும் சுவிசேஷம், ஏழைகளுக்கும் சுவிசேஷம். ஏழை மனுஷன் தரித்திரம் சுவிசேஷம் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவன் தேவையை சந்திப்பான நம்பிக்கை அவனுக்கு வருகிறது. அவனுடைய வாழ்க்கை தரித்திரம் அல்ல, கைவேலை இல்லாத வீடு கர்த்தர் வச்சிருக்காருன்னு சொல்ல அந்த மேலான தாழ்வு மனப்பான்மை விட்டு கிறிஸ்து எனக்கு இருக்காருங்கிற உன்னத அன்னத்துக்கு வந்து விடுகிறான். நல்ல ஒரு ஐஸ்வர்யோட சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதனால இன்னொரு ஐஸ்வர்யம் ஆகுவதற்காக அல்ல, அந்த ஐஸ்வர்யத்தின் நடுவில் இருந்து தேவனை ஆராய்த்து அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அற்பமும் குப்பையும் என்று எண்ணி அதையெல்லாம் சுவிசேஷ பாரமாய் செலவழித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி தேவ ராஜ்யத்துக்கு அதை பயன்படுத்தி தான் சிலுவைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவனும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று செய்தான். ஐஸ்வர்யவானுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பைபிள் நல்லா வாசித்து பாருங்களேன். ஐஸ்வர்யவானுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது எதற்கென்று சொன்னால் அவன் ஐஸ்வர்யத்தை விட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிய ஐஸ்வர்யவானுக்கும் சுவிசேஷம், தரித்திரனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எதற்கென்று சொன்னால் அவன் தரித்திரம் அமர்ந்து கொண்டு இருக்காதபடி, அந்த தாழ்வு மனப்பட இருக்காதபடி, எனக்காக கர்த்தர் இருக்கிறார், எனக்காக அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த தரித்திரத்தை பொருட்டாக எண்ணாதபடி கிறிஸ்துவை ஆராய்த்து தேவைகள் சந்திக்கப்பட்டு அவன் கிறிஸ்து இயேசுவுக்காக சாட்சியை வாழும்படியாகவே அவனுக்கும் சுவிசேஷம், இவனுக்கும் சுவிசேஷம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிற ஆண்டவர். நீ காற்றையும் பார்ப்பதில்லை, மழையும் பார்ப்பதில்லை, காரியத்தை விளைய செய்கிற ஆண்டவர். உன் வாழ்க்கை கத்த வைத்திருக்க எல்லாத்தையும் உனக்கு நேர்த்தி செய்து முடிச்சிருவார். இது உன்னுடைய நோக்கம் அல்ல, இது தேவனுடைய பெரிதான ஒரு பராக்கிரமம் அல்ல. உனக்கு தேவை சந்திக்கிற தேவனுக்கு ஒரு பெரிதான பராக்கிரமம் அல்ல. சர்வத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆனா நோக்கம் என்னவென்று சொன்னால் நீ அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு சீர்பொருந்தி வாழ்ந்து பரலோகத்தை சோதித்து விட வேண்டும் என்கிற அந்த சிந்தை நமக்குள் காணப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், உள்ளது போலவே அவரை நேசிக்க ஆரம்பிங்கள். இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உள்ளது போலவே நேசிக்க ஆரம்பிங்க. நான் இப்படிதான் ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கிறேன், என் இருதயத்தை பாரும், என் குடும்ப சூழ்நிலை பாரும், எல்லாவற்றையும் கர்த்தர் அதிகரி. நான் உள்ளது போலவே நான் நானாகவே வந்திருக்கிறேன்ப்பா, நானாகவே வந்திருக்கிறேன், என்னை உருவாக்கும் என்று சொல்லி காத்திருங்கள். கர்த்தர் உங்களை உருவாக்க வல்லவர். இந்த COVID-19 குவாரண்டைன் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குடியுரிமை உள்ளவர்களாய் இன்னும் அதிகமாய் தேற்றி அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற கடைசி கால எழுப்புதலாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோழி திருடனுக்கு பார்வை முழுவதும் கோழி கூட்டு மேலேயே இருக்கும். இச்சைகள் உலகத்தின் ஆசைகள் நிறைந்திருக்கிறவனுக்கு பார்வை முழுவதுமே உலகத்தின் காரியத்தின் மேலேயே இருக்கும். இவ்வுலகத்தின் காரியத்தை ஒருத்தன் அதிகமாக யோசிக்கான்னு சொன்னா அவன் நோக்கம் முழுவதுமே இதுலதான் இருக்குன்னு அர்த்தம். ஒருவன் பரலோகத்தின் காரியத்தை குறித்து அதிகமாக யோசிப்பான்னு சொன்னான் அவன் நோக்கம் முழுவதுமே பரலோகத்தை குறித்து இருக்கிறது அர்த்தம். நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்றீங்க, 12 மணி நேரம் வேலை செய்றீங்க, நோக்கம் முழுவதும் ஏதோ ஒன்றை ஈட்டும்படியாக சரி வாழ்வாதாரத்துக்கு செய்றீங்க. ஆனால் உங்கள் உள்ளான மனிதனுடைய சிந்தை முழுவதுமே நான் எப்படியும் பரலோகம் வந்து விட வேண்டும், நான் எப்படியும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாகி விட வேண்டும், எப்படி நான் கர்த்தரை பார்த்து விட வேண்டும் என்கிற அந்த உள்ளான சிந்தைகளை வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை. சில நெருக்கத்தின் நடுவில் நீங்க இருக்கலாம், சில நுகத்தின் நடுவில் வைக்கப்பட்டிருக்கலாம், சில தேவைகள் நடுவில் நீங்க வைக்கப்பட்டிருக்கலாம், சில ஸ்ட்ரெஸ் நடுவில் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆமா, சில இடங்களில் நீங்கள் அப்படியே தடுமாறி கொண்டு கூட இருக்கலாம். ஆனா உங்க இருதயம் முழுவதும் ஆண்டவரே என்னை தைரியப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, என்னை பரலோகத்திற்கு ஏற்றவனாய் மாற்றி விடுங்க, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி உள்ளத்திலே யோசித்து ஓதுக்கொண்டே இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உள்ளந்தனைய உயர்வு எண்ணந்தனைய வாழ்வு என்று நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் உள்ளத்தை பொறுத்தளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். எண்ணத்தை பொறுத்தளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்கள் உள்ளத்திலும் எண்ணத்திலும் தேவ கிருபையினாலே நான் விடுவிக்கப்படுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் கட்டப்படுவேன், நான் பரலோகத்துக்கு வந்து சேர்வேன் என்கிற அந்த ஆழமான சிந்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த உலகத்துல செய்கிற முயற்சிகள் எல்லாம் பரலோகராஜ்யம் கட்டப்படுவதற்காக இருக்கட்டும். நீங்க ஒரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில சுவிசேஷம் சொல்வதற்கு கர்த்தர் அனுப்புகிற சிந்தைகளும் காணப்படட்டும். ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதற்குள்ளாக சுவிசேஷம்,
எதை செய்தாலும் அதற்குள்ளாக ஒரு சுவிசேஷம். பரலோக ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக கிரியை செய்கிற நல்ல ஐஸ்வர்ய சிந்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுங்க ஐஸ்வர்யம்? எப்படியாவது இந்த லேண்டை வாங்கிடணும், எப்படியாவது வீட்டை கட்டிடணும், எப்படியாவது இதுதான் நம்ம நினைக்கிறோம் பெஸ்ட் சொல்றோம், இதுதான் நமக்கு தேவை பிரதர் அப்படிங்கிறோம். இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவை கர்த்தர் கொடுப்போம், அதெல்லாம் பிராக்டிகலா நடந்துரும். ஆமா, யாரோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது தம்முடைய பிள்ளையை தேவன் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதியாமல் இருப்பாரா? தம்முடைய பிள்ளையை தரித்திரத்தில் வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் அல்ல, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர். ஒருத்தரையும் பட்டினியா போட்டு தரித்திரத்துல போட்டு அடித்து ஒதுக்கி நீ இப்படிதான் சொல்லி உங்களை 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 பாவத்திற்குள்ள வைப்பது தேவன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இயேசுடைய சிந்தை பாவத்தில், அதே போல உங்களை ரொம்ப ப்ராஸ்பரிட்டியா வைத்து, அதுவும் பாவத்தையும் அல்ல ப்ராஸ்பரிட்டியும் அல்ல, கர்த்தர் வைத்திருப்பது ஒரு 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 பேலன்ஸான உபதேசத்தை வைக்க விரும்புகிறார். பேலன்ஸான உபதேசத்தை வைக்க விரும்புகிறார். ரொம்ப பாவற்றிங்க, இதெல்லாம் தேவையில்லை பிரதர் சொல்லி இருக்கிற சட்டையெல்லாம் எடுத்து போட்டு கிழிச்சாடை போட்டு அலையதல்ல, அதெல்லாம் சுவிசேஷம். இன்னும் மினுக்கி கொண்டு சுத்தி கொண்டிருப்பதல்ல சுவிசேஷம். பாவற்றியும் அல்ல சுவிசேஷம், ப்ராஸ்பரிட்டியும் அல்ல சுவிசேஷம். நமக்கு அவசியம் பரலோக ராஜ்யம். தேவன் சிலரை அப்படி நடத்துகிறான். பாவற்றியா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சேரும்போது அவர்கள் தங்கள் பாவற்றி, அவர்கள் ஏழ்மை நிலையை விட்டு கர்த்தர் அவர்களை ஐஸ்வர்யம் என்கிற அந்த மேலான உபதேசத்தை அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்து அவரை உயர்த்தி பரலோக ராஜ்யம் கட்டுகிற ஆணிகளாக அவரை பயன்படுத்துகிறார். அவரை கற்களாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களை சுவர்களாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஐஸ்வர்யமா இருக்கிறவர்களை சுவிசேஷம் கொண்டு சென்று அவர் ஐஸ்வர்யத்தால் கிறிஸ்து இயேசுவை பயன்படுத்தி அவரை கத்த தேவனின் ராஜ்யம் கட்டுகிற பிள்ளைகளை கத்தர் மாற்றி அவர்களையும் நீதிமன்றங்களை உருவாக்கி பரலோகம் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் தேவனே செய்து முடிக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்து செயல்படுகிற ஆண்டவர். நம்முடைய நோக்கம் ஐஸ்வர்யமும் அல்ல, நம்முடைய நோக்கம் ஏழ்மையும் அல்ல, நம்முடைய நோக்கம் பரலோக ராஜ்யமாக இருக்கட்டும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சமுதாயமாக அல்ல, உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். இயேசு கானாவுக்கான வீட்டுக்கு போனாரு, அது என்ன தேவையோ அதை சந்திச்சார். இயேசு பேதுரு மாமியின் வீட்டுக்கு போனார், அங்க என்ன அவசியமோ அதை சந்தித்தார். எவரி வீட்டுக்கு போனார், என்ன அவசியம் அதை சந்தித்தார். குள்ள சகையின் வீட்டுக்கு போனார், குள்ளனா என்ற சகை வீட்டுக்கு போனார், அந்த வீட்டின் தேவையை சந்தித்தார். என் இயேசு போகிற வீட்டுல என்ன அவசியமோ அதை சந்திப்பார். எதற்கு? அதோடு நிற்க அல்ல, அவரை அறிந்து கொள்ளும்படியாய், அவருடைய கிருபைகளை புரிந்து கொள்ளும்படியாய், அவருடைய தன்மைகளை நேசித்து விடும்படியாய் தேவன் அதை செய்கிறார். ஐஸ்வர்யவானிடத்திலும் இயேசு போகிறார். அவர் சில ஐஸ்வர்யவான்களா இருந்தபடினாலே அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னைக்கு நூதன உபதேசம் ஐஸ்வர்யத்து மேல ஐஸ்வர்யத்தை கத்த கொடுக்கிறாரு. நோ, நெவர். நீ ஐஸ்வர்யம் இருப்பனா சந்தோஷம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஐஸ்வர்யத்தை கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்படுத்துகிற நல்ல பக்குவத்தை கத்தர் கொடுப்பாராங்க. நீ ஏழ்மையா இருப்பியா, கவலைப்படாத, இயேசுவை நோக்கிப்பார், கர்த்தரை ஆசீர்வதிக்க தேவையெல்லாம் கத்த சந்திப்பாரு. அதன் நடுவே தேவனை ஆராதிக்கிற உன்னத ஆசீர்வாதத்தை கத்தர் உனக்கு வைக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களினாலே கர்த்தர் நம்மை அலங்கரிப்பாராங்க. என்ன பாசம் சொல்ல வரீங்க? என்ன, நான் இவ்வுலகத்தின் காரியத்தை யோசிக்கிறவனாக அல்ல, நான் பரலோகத்தை யோசிப்பவனாய் வாழ்ந்து விட விரும்புகிறேன். இவ்வுலகத்தின் காரியத்தை வச்சப்ப என்ன சொல்றீங்க? அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கு தருகிற ஆண்டவர் என் தேவைகளை எல்லாம் சந்தித்து வழி நடத்துவார். இது என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய நோக்கம் பரலோகம் என்பது மாத்திரமே. கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட நல்ல உன்னத ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. என்னில் பாவம் என்று இல்லை என்று ஒருவன் சொல்வானாகில் அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். Nobody is perfect in this universe. ரொம்ப கரெக்ட் மாதிரி பேசுறீங்க, நீங்க ரொம்ப கரெக்டா? நோ நோ, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். நான் ரொம்ப கரெக்ட் இல்லை. ஆனா ஒரு காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தோடு முடியும்படி அழைக்கப்படலை. எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்கென்று கர்த்தர் என்னை பக்குவப்படுத்துகிறார், என்னை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். எனக்காய் எதையும் செய்து முடிக்க இயேசு எனக்காய் இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு விலகாதவர், நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை தேடி வருகிற ஆண்டவர். நோக்கம் ஒன்று, உன்னை நியாயம் தீர்க்க அல்ல, அவர் உன்னை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள இயேசு வருகிறார். உன்னுடைய நோக்கம் அது அப்படி. ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னையும் கர்த்தர் பக்கம் தன் பக்கம் திருப்பிக் கொள்ளவே இயேசு பூமிக்கு வருகிறார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, நான் என்னை அப்படியே சமர்ப்பணம் செய்யற ஆண்டவரே, என்னை நான் அப்படியே விட்டு கொடுக்கிறேன். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். ஆகிலும் இவைகள் அல்ல, ஆண்டவரே, என் நோக்கம் முழுவதுமே உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும். நான் குடியுரிமை பெற்றிருக்கிறேன், நான் பாவ மன்னிப்பு ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். நான் தவறு இழைத்தவன், நான் தடுமாறுகிறவன். ஆனாலும் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு கொண்டிருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். நான் வேதத்தை நேசிக்கிறேன் ஆண்டவர், உண்மை அதிகமா நேசிக்கிறேன். என் தேவைகள் நடுவில், பலவீனங்கள் நடுவில் உண்மை அதிகமாய் விரும்புகிறேன், உண்மை அதிகமா நேசிக்கிறேன்.
ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க. உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்க உதவி செய்யுங்க. உம்மை பற்றி இன்னும் அதிகமாக அனைவருக்கு சொல்ல எனக்கு கிருபை பாராட்டுங்க. என்னை நேர்வழிப்படுத்துங்க ஆண்டவரே, நேர்வழிப்படுத்துங்க. ஐஸ்வர்யத்து மேல் ஐஸ்வர்யம் மீட்டுக் கொண்டிருப்பதல்ல, என் கடன் பிரச்சனை நீங்கி நான் வாழ உதவி செய்யுங்க. நான் பயங்கர ஆரோக்கியமாக இருப்பதை நோக்கம் அல்ல, என் பலவீனம் நீங்கி உமக்கு என்று ஓட உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வீடு இல்லப்பா, நான் ரோட்ல இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்குன்னு ஒரு வீட்டை தாங்க. எஸ், நான் வாகனம் இல்லாம கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு வாகனம் தாங்க. அதனால நான் சுவிசேஷம் சொல்லுவேன், அனைவருக்கு பிரயோஜனப்படுவேன், ஊழியர்களுக்கு பிரயோஜனமா இருப்பேன். எஸ், வாகனத்துக்கு கத்தருக்குதா தாரும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் எதற்கு சொன்னால் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, இன்னும் அதிகமாக உங்களை நோக்கி பார்க்க, இன்னும் அதிகமாக உமக்கு ஓடுவதற்கு கத்தரை தேவையெல்லாம் சந்தித்தருளுங்க. நூதன உபதேசங்களுக்கு நான் சிக்குண்டு போகாதபடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. உங்களுடைய பிள்ளையை என்னை மாற்றுங்க, என்னை உருவாக்கிடுறோம். காத்துக்கொள்ளுங்க. வசனம் கேட்கிற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருமே தேசத்தை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இவரை காத்துக்கொண்டு ஓட உதவி செய்வீர்கள். பந்தய பொருளை அடையத்தக்க ஓட உதவி செய்யுங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட உதவி செய்யுங்க. ஆண்டவரே 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 எங்களை சிறுக்கி, எங்களை குறுக்கி நாங்கள் அனுதினமும் பிராக்டிஸ் செய்து ஆண்டவரே கர்த்தர் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்ம அதிகமாக தரித்திருந்து நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்கிற ஒரு ஓட்டத்தை தொடர்ந்து ஓட உதவி செய்கிறார். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம பிரியமானவர்களை சொல்வது போல நாங்கள் பிரியமானவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய், தேவன் நேசத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஓட உதவி செய்யுங்க. பிசாசானவன் நூதன வழியில காயப்படுத்துகிற ஆண்டவரே தேவையற்ற சிந்தைகளை கொண்டு வந்து காயப்படுத்தி பலவீனப்படுத்தி ஆண்டவரே தாழ்த்துகிற எல்லா தாழ்வின் சிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறுவதாக. எனக்கா இயேசு இருக்கிறாரு, அவர் வருகிறார், நான் அவரோட பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, மனந்திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னு சொல்கிற அந்த 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 ஆணித்தனமான அந்த சத்திய உபதேசத்துல இந்த பிள்ளைகள் உறுதியை பிடித்துக் கொண்டு இன்னும் மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர உதவி செய்யும். பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறவன் இப்படிதான பண்ணிட்டு கில்ட்டி கான்சியஸை கொடுத்து தேவையற்ற குழப்பத்தை கொடுத்து காயப்படுத்துகிற அந்த பிசாசு தூர போகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் வரட்டும். எந்த நிலையில் இருந்தாலும் நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். உடைய பாசத்தின் எல்லைகளை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதிக நிகழ்வு உண்டு. தேவன் உங்களை இன்னும் அதிகமாக நான் லைவ்ல அதிகமாக உங்களை சந்திப்பேன். வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட திட்டங்கள் உண்டு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய ஊழியர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். உங்களை எல்லாம் பார்த்து நாட்கள் ஆகிவிட்டு சீக்கிரമായി பார்க்க வேண்டும். வேகமாய் சந்திக்கிற நாட்கள் உண்டு. தேவன் அப்படிப்பட்ட நல்ல நாட்களையும் நேரத்தையும் கத்த கொடுப்பாராக. God bless you and thank you so much. Praise the Lord. Praise the Lord.